இதான் வந்து சர்ச்சுக்கு அப்படியே இது வந்து மலாக்கா நதி. இதான் மலாக்கா நதி மக்களே. மலாக்கா நதியை கடந்து ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கான். ஆப்போசிட்டில் இது என்னது செல்லமதட்டாங் சைனா. இதுதான் சைனா டவுனாக இருக்குமோ மக்களே. அந்த சர்ச்சு அந்த நதி இருக்குல்ல மலாக்கா நதி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எதிர்பக்கம் வந்து கடந்து வந்தோம்னா இது பாருங்கள் ஜங்கார் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சீனர்களோட நிறைய பேரோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தெருவாமா. அதிகப்படியான சீனர்களோட பழக்க வழக்கங்களை இங்கே தெரிஞ்சுக்கலாமா. நிறைய கடத்தெருவுகள்லாம் இருக்காமா. வாங்க போய் நடந்து போய் சுற்றி பாட்டு வருவோம். இதுதான் ஜான்கர் ஸ்ட்ரீட் சைன் போர்டு இருக்கா. அப்படியே நடந்து போயிட்டு இருக்க மக்களே. நடந்து போனால் நிறைய கடைகள் தான் இருக்குது. நிறைய கடத்தெருவுகள் தான் இருக்குது. இது பாருங்கள் இந்த சைனீஸ்களோட இதாக இருக்குது. ஹிமாலயா ஸ்போர்ட்ஸ் தான் இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரவுண்டாக இருக்குல்ல பால், அதை வெள்ளக்காரவங்கெல்லாம் இது அந்த கடைக்குள்ளே போய் ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறா என்னன்னு தெரியலையே. ஜாங்கர் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்க மக்களே. ரொம்ப பழமையான ஆனால் நிறையா பாருங்கள் பழைய கட்டடமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழைய கட்டடமாக இருக்குது. இவ்வளோ பாருங்கள் ஒரு சீன கடையெல்லாம் இருக்குது, சீன ஹோட்டல்லாம் இருக்குது. வெறும் கடத்தெருவாக தான் இருக்குது. இதுக்குள்ளே ஏன் இவ்வளோ பேர் நடந்து போகிறாங்கன்னு தெரியலை. எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போயிட்டுருக்கோம். போகிறாங்க நம்மளும் போயிட்டுருக்கோம். நம்ம என்ன ஒரு திருப்தின்னா டச்சுக்காரர்கள் வந்து இதிலெல்லாம் கடை வச்சு அவங்கெல்லாம் இதில் நடந்து தெரிஞ்சிருப்பாங்கல்ல. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடந்த அந்த காலடியில் நம்மளும் நடந்து போகிறாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அந்த ஜங்கர் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இது எவ்வளோ தூரம்னு தெரியல மக்களே. அந்த சிவப்பு கலர் பலூன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அந்த எண்டு வரையும் இருக்குது. அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா? ஆனால் இந்த தெருவுக்கு வந்தீங்கன்னா சீனர்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கான என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே சீன மொழியில் இருக்குது. அதனால் நம்ம அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்தளவுக்கெல்லாம் பொறுமை இல்லைல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் காண்டு தான் ஆகும். இருந்தாலும் எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போகிறோம். இந்த ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஆனால் ஃபுல்லாக கடை தெருவு தான் மக்களே இருக்குது. கடைகள் தான் நிறையா இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி கடை இருக்குது மக்களே. அந்த காப்பி கடையில் பார்த்தீங்கன்னா கியூ அடேங்கப்பா, அந்த ரொம்ப லாங்காக நிற்கிறாங்க கியூ. நல்லா ஃபேமஸான காப்பி கடைன்னு நினைக்கிறேன். சரி, என்ன இங்கேயா இருக்குது? இங்கே இவ்வளோ மக்கள் ஏப்பா இதில் போயிட்டு இருக்கிய? ஆனால் சீனர்கள் நிறைய பேர் இதில் போகிறாங்க மக்களே.
நம்ம சொன்ன மாதிரி தான் சீனர்களாக இருந்தால் அவங்க ரசனைக்கு ரசிக்கிறதுக்கு அவங்களோட கலாச்சாரங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நல்லா கலர் கலராக இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்து ரசிச்சுக்கிறலாம். மற்றபடி எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாமே சீன மொழியில் இருக்குது. மக்களே வந்துட்டு திரும்பிட்டோம். ஜங்கர் ஸ்ட்ரீட்டில் இந்த வழியாக வந்தோம், இந்த வழியாக அப்படியே வந்து இப்போ இந்த வழியாக போகிறோம். இந்த வழியாக போயிட்டு திரும்ப மலாக்கா நதிக்கு போகிறோம். ஆனால் இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய கடை, பழமை வாய்ந்த கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே. அந்த பழைய அந்த பேர் எடுத்த கடைகள்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா வரிசை கட்டி நிறைய பேர் நிற்கிறாங்க. சீன மக்கள் வரிசை கட்டி நிறைய பேர் வெயிட் பண்ணி அந்த கடைகளில் உள்ள பொருள், சாப்பாட்டு ஐட்டம் அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப தூரத்துக்கு பார்த்திங்கன்னா லைன் நிற்கிது. நம்மளுக்கு தெரியல, ஆனால் அவங்களுக்கு சில கடைகள்லாம் இருக்கும்ல, பேர் எடுத்த கடைகள், வரலாற்றில் ரொம்ப ஃபேமஸான கடைகள்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கடைகள் நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய கடை இங்கே பார்க்கலாம். நிறையா மக்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற அளவுக்கு கியூ இருக்குது. நம்மளாம் கொஞ்சம் வெறுத்து போயிடுவோம், என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு. அந்தளவு யோசிக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே கடை இருந்து மக்கள் வரிசையாக நிற்கிறாங்க. வரும் மக்களே, ஒரு கோயில் இருக்குது. ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது மக்களே. மக்களே, இந்த ஜங்கர் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு சீனர்கள் கோயிலில் நிற்கிறோம். இந்த கோயிலில் எல்லாரும் எப்படி வழிபாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பின்னாடி தெரியுதா? என் கோயில், சீனர்கள் கோயில். எல்லோரும் எப்படி வழிபாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், காமிக்கிறேன். நம்ம வழிபாட்டு தலம் மாதிரியே இருக்குது பாருங்கள். பாருங்கள், முன்னாடி கொடிமரம் இருக்கா? கொடிமரம் இருக்குது. எல்லாருமே பத்தி வாங்கி அதை கொளுத்தி பாருங்க. பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். உள்ள கருவறை இருக்குது, கருவறை சாமி இருக்குது உள்ள. இன்னும் 2-3 கருவறை இருக்குது. அந்த 3 கருவறையிலையும் தனித்தனி சாமின்னு நினைக்கிறேன். அதுலேயே அந்த சென்டரில் நடுவில் இருக்கிற சாமிக்கிட்ட தான் நிறைய பேர் வணங்குறாங்க. இந்த இடத்துல பத்தி வந்து வாங்குகிற இடமா இருக்குது. இந்த இடத்துல வாங்கி எல்லோரும் இங்கே கொளுத்திட்டு வணங்கிட்டு அப்படியே போகிறாங்க. நம்மளை மாதிரியே தான் மக்களே கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே பாருங்க, அந்த பொண்ணு பற்றிலாம் பத்தியை கொளுத்திட்டு வணங்குறாங்க. வணங்கிட்டு அந்த பத்தியை அங்கே கொளுத்துறாங்க, குத்திட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி விபூதி அது மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் மக்களை. அவ்வளோதான் மக்களே, சீனர் கோயிலை பார்த்தாச்சு. என்னமோ பண்ணுறாருப்பா அந்த மனுஷன், என்னன்னு தெரியல. இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கோயில் இருக்குப்பா, அது என்ன கோயில்னு தெரியவில்லை. ஆனால் மக்களே, சீனர்களோட வழிபாட்டு முறை வந்து நம்மளோட வழிபாடு மாதிரியே
ஒரே மாதிரி இருக்குது மக்களே. எல்லாமே என்ன ஒன்றுன்னா, செருப்பை வந்து வெளியில் கழட்டி போட முடியறாங்க, பத்தி கொளுத்துறாங்க, அதே மாதிரி வணங்கி கும்பிட்றாங்க, விபூதி வைக்கிறதில்ல. மற்ற எல்லாமே கான்செப்டாக தான் இருக்குது. உள்ள ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவத்தை தான் வழிபடுறாங்க. நம்மளை மாதிரியே ஒரு உருவம் இருக்குது கடவுளுக்கு, அந்த உருவத்தை தான் வழிபடுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளோட வழிபாட்டு முறையும் சீனர்களோட வழிபாட்டு முறையுமே. அதே மாதிரி மக்களே, இந்த தெரு ஃபுல்லாக கோயில் இருக்கிறதுனால, வழிபாட்டுத்தலம் இருக்கிறதுனால நிறைய பத்தி கடைகள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பத்தி கடை. அதே மாதிரி மனம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பத்தி மனமாக இருக்குது. மக்களே, நம்ம இப்போ எங்கே போய்ட்டு இருக்கோம்னா ஜங்கர் ஸ்ட்ரீட்டில், அதுலேயே தான் நடந்து ஆப்போசிட்டில் திரும்ப வந்து மலாக்கா நதிக்கு போயிட்டுருக்கோமா. இப்போ நம்ம போயிட்டு இருக்க பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்மித் ஸ்ட்ரீட், அதாவது பொற்கொள்ளர் தெரு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நகை அதிகமாக தயாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நகை தயாரிக்கிற நகை கடையெல்லாம் நிறையா இருக்குதாம்மா. அதுக்கு தான் இது வந்து பொற்கொள்ளர் சாலைன்னு வச்சுருக்காங்க. ஓ, வந்துருச்சுப்பா. இதுக்குள்ளே ஒரு நம்ம கோயில் இருக்குது, போகிறேன். இப்படியே இந்த பொற்கொள்ளர் சாலையில் வந்தீங்கன்னா ஸ்ரீ பொய்யாத விநாயகர் மூர்த்தி ஆலயம் இருக்குது பற்றிலா. இப்படியே இந்த ஆலயத்தில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் மக்களே. மக்களே, இங்கேயே வந்தோம்னா இந்த பொற்கொள்ளர் சாலையிலேயே நம்ம பொய்யாத விநாயகர் மூர்த்தி ஆலயம் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது மக்களே. வந்தீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணலாம். ஓம் शतमानं भवति शताय पुरुषेन्द्रिय आयुष्येवेन्द्रिय प्रतिष्ठति. ஓகே சாமி. மக்களே, இந்த பொற்கொள்ளர் சாலையிலே வந்தீங்கன்னா இங்கே பொய்யாத விநாயகர் மூர்த்தி ஆலயம் இருக்குது. விநாயகர் வந்து இருக்கார். நம்ம வீடு இருக்குல்ல, நம்ம வீட்டில் நடு வீட்டில் ஒரு சன்னதி இருந்தால் எப்படி இருக்கும், அதே டைப்பில் இந்த கோயில் இருக்குது மக்களே. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க. நம்ம வீடு தான், நம்ம வீட்டில் நடு வீட்டில் ஒரு சன்னதி இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த கோயில் இருக்குது. பொய்யாத விநாயகர் மூர்த்தி கோவில் வந்து பொற்கொள்ளர் சாலையில் போயிட்டுருக்கேன்ப்பா. அந்த பொற்கொள்ளர் சாலையில் இப்போ இங்கே இறந்து போய் மலாக்கா நதிக்கு போயிட்டுருக்கான். அந்த மலாக்கா நதி போயிட்டு அப்படியே அங்கே போய் இங்கே பாருங்கள், ஒரு சீன வழிபாட்டுத்தலம். சீன வழிபாட்டுத்தலத்தில் எல்லாம் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சீனா டவுனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலாக்காவில் நிறைய சீனர்களோட கோவில் நிறையா இருக்குது, சீனர்கள் கடை நிறையா இருக்குது. அவங்களோட கலாச்சாரம் தான் இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது இந்த வீதியில், இந்த ஜங்கூர் ஸ்ட்ரீட்டில். அதே மாதிரி நம்ம ஆலயம் பார்த்திங்கன்னா பொய்யாத விநாயகர் மூர்த்தி ஆலயம் இருக்குது, அதையும் தரிசனம் பண்ணலாம்.
மக்களே அந்த பொற்கொள்ளர் சாலையிலேயே மலாக்கா நதிக்கு வந்துட்டான். இங்கனையே பாருங்கள் சுவர் ஓவியங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த ஓவியம் வரைஞ்சவங்களோட வந்து கல்லில் செதுக்கியிருக்காங்க டீட்டெயிலு. நான் இங்கே பாருங்க இந்த சுவர் ஓவியம் வரைஞ்சவங்க இதோட வரலாறுலாம் அங்கனையே பொறிச்சு வச்சுருக்காங்க கல்லில். அப்படியே நதி ஓரத்துலேயே போயிட்டு இருக்க மக்களே. அந்த வழியில் தான் ஃபஸ்ட்டு வந்த மக்களே. அதான் வந்து டச்சு ஸ்கொயரோட என்ட்ரன்ஸ் இருக்கான், நுழைவாயில். அந்த வழியை அப்படியே வந்து அங்கே போய் அந்த சர்ச்சு பாட்டு அப்படியே சுற்றிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கான். ஜொங்கார் ஸ்ட்ரீட்டு போயிட்டு இப்போ அந்த நதி ஓரமாக நதியோட ஆப்போசிட் கரையில் வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் நதி, மலாக்கா நதி. இந்தா தெரியுது பாருங்கள், இது ஒரு சர்ச். இது வந்து 1853 18 17 தெரில. அந்த காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்கள் கட்டின அந்த சர்ச். பாருங்கள் மலாக்கா நதி எவ்வளோ அழகாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இதில் தான் ஒரு காலத்தில் வாணிபத்துக்காண்டி நிறைய கப்பல்கள் இதில் போயிட்டு வந்திருக்கு. மக்களை சுருக்கமான வரலாறு பார்த்திங்கன்னா இந்த மலாக்காவை பொறுத்தவரையும், இந்த மலாக்கா நீரிணை இருக்குல்ல, மலாக்கா ஸ்ட்ரைட் இருக்குல்ல, அதாவது மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில் அந்த குறுகிய அந்த நீர்வழி இருக்குல்ல, அதான் முக்கியமான வழித்தடமாக இருக்குது வாணிபத்திற்கு. அப்போ இப்போவும் அதான் முக்கியமான வழித்தடமாக இருக்குது. இப்போதைக்கு வந்து 20% வந்து உலகத்தோட வர்த்தக மூமெண்ட் அதில் தான், கடல் வழியாக அந்த இதில் தான் நடக்குது. அதனால் இப்போவுமே அது வந்து ஒரு முக்கியமான வழித்தடம் தான். அப்போவுமே அது முக்கியமான வழித்தடமாக இருந்து அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மலாக்காவை கண்ட்ரோல் பண்ணால் அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிகள் நடந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க மக்களே. அதான் இந்த இடத்தோட முக்கியமான வரலாறு. ஆதி காலத்துலேயே இது வந்து அந்த மலாக்கா நீரிணையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இந்த மலாக்காவை வந்து எல்லாரும் கைப்பற்றி எல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதான் சுருக்கமான வரலாறு. அப்படியே போயிட்டு இருக்க மக்களே. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் போனோம்னா உயிரினங்கள் நிறைய அதில் வாழ்ந்துட்டு இருக்குது. முதலையெல்லாம் இங்கே பார்த்தேன். முதலைகள், மீன் அது விஷம் இல்லை, அது மீனே இல்லை. அது என்ன வகையான மீனுன்னே தெரில. வந்து கரையில் அடகு அவன் குப்பல்ற அந்த ட்ரே இருக்குல்ல மக்களே, அந்த ட்ரேயில் அப்படியே கொட்டிகிட்டு இருக்கான். அந்த குப்பல்ற அந்த ட்ரேயை வச்சு யாராவது மீன் பிடிச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மீனாக அது முதல்ல அப்படி இருந்தால் அது மாதிரி. அவங்க உட்காமக்க இதில் கப்பல் போது இதுலேயும் விளம்பரம் பண்ணி வச்சுருக்காங்களே. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மக்கள் படுத்துகிற பாடு பெரும்பாடு மக்கள். இந்த மலாக்கா நதியில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் போகுது, அதாவது டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க, அதை சுற்றி எல்லாரையும் டூரிஸ்ட்டை காமிக்கிறதுக்கு. அது மேலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு கிராப் அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு பெயிண்டிங் வச்சுருக்கானுங்க. மக்கள் அவங்களோட ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்ட சேர்க்குறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியும் பயன்படுத்துகிறாங்க மக்களே. வண்டி அந்த இடத்துல தான் மக்களே போட்டுட்டு போனோம். போய் வண்டி எடுக்க போயிட்டு இருக்கான். ஆனால் நிறைய பேர் இந்த ஹீரோவில் சம்பாரிச்சுக்கிட்டு, இந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் நிறைய பேர் வந்து ஹீரோவில் சம்பாரிச்சுக்கிட்டு இங்கே உள்ள மணியெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கிறனால அணியாவது சுற்றுறா ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் வெள்ளைக்காரவுக தான். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இவங்களுக்கு இதெல்லாம் சீப்பாக இருக்குது இங்கே இந்த ஊருக்கெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு. அதனால் பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் வெள்ளைக்காரவுக முகமாக தான் இருக்குது. பாருங்க பார்க்குற எல்லாருமே வெள்ளைக்காரவுக தான்.
பணம் வேல்யூ அவங்களுக்கு அதிகங்கிறதுனால அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ சுற்றி சுற்றி பார்த்து. ஆமாம், அவங்களுக்கெல்லாம் நல்லா சீப்பாக இருக்கும்ல. நம்மளுக்கு தான் எக்ஸ்சேஞ்சு பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சையும். ஆனால் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால உலகத்தையே சுற்றி வர்றாங்க.